மதுரையில் நடைபெறவுள்ள பாஜக பொதுக்கூட்டம் திமுகவை வீட்டிற்கு அனுப்புவதற்கான கூட்டமாக இருக்கும் என்று கூறியுள்ள எல் முருகன், தங்கள் கூட்டணி பலமான கூட்டணியாக உள்ளது எனவும், தமிழ்நாடு மக்கள் இரட்டை என்ஜின் சர்க்காரைத்தான் விரும்புகிறார்கள் எனவும், காங்கிரஸ் கூட்டணியில் இருப்பார்களா என்பது தெரியவில்லை எனவும் கடிந்துரைத்துள்ளார். நம்முடைய பிரதமரனுடைய வருகை நாம் எல்லாம் அனைவரும் உற்சாகத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமரை வரவேற்பதற்கு உற்சாகத்தோடு காத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கான ஏற்பாடுகளை நாம் இங்கு செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய பிரதமருடைய வருகை திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிடும். இந்த கூட்டணி தானே இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருக்கிறது, பலமிக்க கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் திமுக கூட இருப்பாங்களா இல்லையான்றதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அவங்க யார் கூட போறாங்க, எங்க போறாங்கன்றது எல்லாம். ஆனா எங்களுடைய கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணியாக எங்களுடைய கூட்டணி இருக்கிறது. எங்களுடைய கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் பல கட்சிகளோட பேசிட்டு இருக்காங்க. அவங்க தமிழக இந்த தேசத்துடைய நலன், டபுள் இன்ஜின் சர்க்கார் இன்னைக்கு எங்கெங்க பாக்குறோம், பல மாநிலங்கள்ல இரட்டை இன்ஜின் சர்க்கார் இன்றைக்கு வேகமாக முன்னேற்றம். பீகார்ல ஒரு வேகமான முன்னேற்றம், ஹரியானால ஒரு வேகமான முன்னேற்றம், மகாராஷ்டிரால மிக வேகமான முன்னேற்றம், உத்தரப்பிரதேசத்துல இன்னும் வேகமான முன்னேற்றம். இதெல்லாம் டபுள் இன்ஜின் சர்க்கார் எங்கெங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு வேகமான முன்னேற்றம் இருக்கிறது. தமிழகத்திலையும் கூட மக்கள் டபுள் இன்ஜின் சர்க்காரை தான் விரும்புகிறார்கள்.